நண்பர்களே, இந்த சாய்பு பயல் ஒரு காரணம் தெரியுமா? கல்யாணம் வளர்க்கும். இந்த இஸ்லாம்னு ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு தெரியானு தெரியுமா? அது எது ஸ்லேவரியா? ஸ்லேவரி. இந்த அதான் இந்த பொம்பளை எல்லாம் இப்படித்தான் இருக்கணும். அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இப்பானுவல்ல. அந்த கருமம். அது இருக்காம எனக்கு கேட்டதும் நமக்கு வந்து தப்பு செஞ்சா தட்டு கேட்கற குணமாக்கும். ஓகேயா? நான் நேர போய் நண்பருக்கு சட்டையை பிடிச்சேன். என்னல இப்போ சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு அமைதியா இருந்து பொறுமையா எனக்கு சொல்லி தரேன் எல்லாத்தையுமே. அப்படி இல்லைன்னு இந்த புக்கை அவனாக்கு எனக்கு தந்தானாக்கும். இதுல என்ன இல்லாம வளைச்சு வித்தியாசமான போட்டு ஒரு இளவும் புரியவும் மாட்டேக்கி. நானும் தேடிட்டேன். ஓகே, அதுல தமிழும் இருக்குது, நான் தேடிட்டேன். ஒரு மனக்கடி கிடைக்க மாட்டேங்கி. நீ என்ன பண்ணுங்கன்னா அதுல எங்க இருக்கு கொஞ்சம் காணிச்சாங்க. இந்த பாருங்க, 75,000 1 லட்சம் ரூபா வரும் தாராளம். 144 கிராம் நினைக்கேன். உங்களுக்கு நான் தாரேன். நீங்க எங்க இருந்து காட்டுங்க, நம்ம தட்டி கேட்போம். அதை ரொம்ப நாளாவே இதுக்கு மேல இந்த கண்டென்ட்டுக்கு மேல இன்னைக்கு நான் பண்ண போற கண்டென்ட் மேல ஒரு கிரேஸ் இருக்குன்னே சொல்லணும். என்ன இருக்குன்னே தெரியக்கூடாது. அது வாசிக்கவே கூடாது. அப்படி வந்த உடனே 4 விஷயத்தை பார்த்தோமா, இஸ்லாம்ல அடிமைத்தனம் இருக்கு, முடிஞ்சு என்ன இருக்குன்னு ஒண்ணு வாசிக்க கூடாது. ஏன்னா வாச தப்பாய் பாவத்தை எழுதிடுவோம் மேல உள்ளவன். சோ இஸ்லாம்ல அடிமைத்தனம் உண்டா? as a comparative with student, எனக்கு தெரிஞ்ச அறிவுல வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக மதங்கள்லயே இதுல அடிமைத்தனம் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த ஒரே வரியில தெளிவா சொன்னது இஸ்லாம் மட்டும்தான். வேற எனக்கு தெரிஞ்சது வேற எதுலயுமே கிடையாது. குரானோட அல்-பக்ரா அத்தியாயம் வசனம் 2256 நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா, there is no compulsion in Islam அப்படிங்கிறது குரான். அடிமைத்தனத்தோட மெயின் ரூட்டே கம்பல்சன் தான். அடிமைத்தனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ஆணி வேறுங்கிற ஒரு விஷயமாட்டு கம்பல்சன்ங்கிற ஒரு விஷயம் இருந்தே தீருங்கிறது யதார்த்தமான உண்மை. கம்பல்சன் இல்லைன்னா அந்த இடத்துல அடிமைத்தனமே கிடையாது. So it is the solid proof. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த ரிலீஜன்லயுமே இந்த மாதிரி சாலிட் ப்ரூஃப் உண்டான்னு கேட்டா நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ இந்த ஒரு சாலிட் எவிடன்ஸ் இஸ்லாத்தோட மனித உரிமைகளுக்கான மதிப்பையும் சுதந்திரத்துக்கான நிலைப்பாட்டையும் காட்டுது. இனிமே யாராவது இந்த இஸ்லாம்ல வந்து அடிமைத்தனம் இருக்குது அப்படி இப்படின்னு யாராவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா, சூரா பக்கராவோட 256 வசனம் எடுத்து அப்படி காட்டுங்க தோழர்களே, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். வேற இல்ல, அப்படிதானே? வேற இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இஸ்லாம்ல வந்து அடிமைத்தனம் இல்லைங்கிறது அந்த ஒரு வருஷத்துலயே முடிஞ்சு போச்சு. அதுதான் யதார்த்தமான உண்மை. சோ இது மூலமா உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். So I'll meet you in next video. Until then, bye bye and Assalamu alaikum for all.